ஏங்க நேற்று என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, ஆமாம். அவளுக்கு 100 பவுன் வரதட்சணையா போட்டிருக்காங்க. வரதட்சணையா சீதனமா? ரெண்டும் ஒன்று தானே? அப்படி கிடையாது. சீதனம் அப்படிங்கிறது செக்ஷன் 14 ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 படி என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ சொந்தக்காரங்களோ ஏன் அந்த பையனையும் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் gift கொடுத்துருந்தா அந்த பொருள் எல்லாமே அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்டது, அந்த பொண்ணுக்கு சொந்தமானது. அதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்போ வரதட்சணைனா? வரதட்சணை அப்படிங்கிறது அந்த பொண்ணு சீதனமாக கொண்டு வர பொருள் மேலே இந்த பையனோ இல்லை அந்த பையனோட வீட்டுக்காரங்களோ உரிமை கொண்டாடினாலோ, இல்லை அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் இவ்வளோ நகை போடுங்க, இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டாலோ அதுக்கு பேர் வரதட்சணை. அது சட்டப்படி குற்றம். அந்த பொண்ணோட விருப்பத்தோட அந்த பொண்ணு கொண்டு வர சீதனத்தை அந்த பையனோ அந்த பையனோட வீட்டுக்காரங்களோ கஸ்டடியில் வச்சுக்கிறலாம். ஆனால் அந்த பொண்ணு எப்போ அதை திருப்பி கேட்டாலும் அதை இவங்க திருப்பி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட ரைட்ஸ் இருக்குது. சீதனமும் வரதட்சணையும் வேற வேற. சீதனம் சட்டப்படி தப்பு இல்லை, வரதட்சணைங்கிறது சட்டப்படி தப்பு. அதனால் ரெண்டையும் இனிமேல் சொல்கிறப்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்கள். மொத்தமாக சொல்லி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.